ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய குக்கி எஃப்எம் ஆப்ல நம்ம எப்படி ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்றது மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்ட பிறகு ஆட்டோ பேவை எப்படி நம்ம கேன்சல் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய குக்கி எஃப்எம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய குக்கி எஃப்எம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். குக்கி எஃப்எம் ஆப் ஓப்பன் பண்ணி அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இப்போ வந்து ஹோம் பேஜ்ல இருக்கு. இப்போ நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாம எந்த ஒரு ஆடியோவும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ளே பண்ண முடியாது. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரீ ட்ரையலே வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணலாம். இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ்ல இருக்கு. ஹோம் ஐகான்ல செலக்ட் ஆயிருக்கு. இப்போ ரெண்டாவது இருக்கக்கூடிய ஃப்ரீ ட்ரையல் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பர்மிஷன் அலோ கொடுத்துட்டு இப்போ ரெண்டாவது இருக்கக்கூடிய ஃப்ரீ ட்ரையல் வந்து கிளிக் பண்ணுங்க. ஃப்ரீ ட்ரையல் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். 7 days ஃப்ரீ ட்ரையல் சொல்லிட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்பட்டா நம்ம வந்து வச்சுக்கிற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுல வந்து பாருங்க ஃபோன் பேல செலக்ட் ஆயிருக்கு. யூபிஐ ஆப் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் பேல செலக்ட் ஆயிருக்கு. நீங்க வேற ஆப் வழியாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க ஃபோன் பேக்கு பக்கத்துல ஒரு ஆரோ இருக்கு. இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஆரோ கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க பே செக்யூர்லி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ ஆட்டோ பே வந்து செட் ஆகும். நீங்க வந்து பேமெண்ட் மெத்தட் பண்ணும்போது நீங்க ஆட்டோ பே வந்து செட் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க நீங்க பேமெண்ட் பண்ணும்போது ஒன்லி 2 rupees தான் வந்து பாத்தீங்கன்னா பிடிப்பாங்க. ஆனா இப்போ நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா 3 மந்த்துக்கு 399 ரூபா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அது ஆட்டோ பே செட் ஆகிறதுனால 3 மாசத்துக்கு ஒரு தடவை 399 ரூபா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பிடிப்பாங்க. இந்த 2 rupees இப்போ பிடிக்கிறாங்களா அது வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு திரும்ப வந்து ரீஃபண்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கீழே வந்து பாருங்க நிறைய யூபி ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எதன் மூலமா நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண போறீங்களோ அந்த யூபி ஆப்பை கிளிக் பண்ணுங்க. நான் வந்து ஜிபே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஜிபே வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஜிபே வழியாக நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்றேன். ஓகே, ஜிபே கிளிக் பண்ணும்போது இப்போ உங்களோட ஜிபே அன்லாக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க ஆட்டோ பே டீடைல்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து நார்மலாவே நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணா அது ஆட்டோ பே தான் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகும். நீங்க ஆட்டோ பே இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ண முடியாது. இப்போ டிஃபால்ட்டாவே ஆட்டோ பே செட் ஆகிற மாதிரி அவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ இந்த 7 daysக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் இந்த ஃப்ரீயா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 7 daysக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 399 ரூபா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து டெபிட் பண்ணிடுவாங்க, பிடிச்சிருவாங்க. ஓகே, அதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த டே இது எப்பல இருந்து எப்போ வரைக்கும் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த வேலிடிட்டி டேட் வந்து கொடுத்திருப்பாங்க. நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்றீங்க, இது போல எத்தனை வருஷம் வரைக்கும் பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாருங்க 2025ல இருந்து 2036 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை 399 ரூபா வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணும்போது உங்களுக்கு 2 ரூபாய் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பிடிப்பாங்க. நீங்க வந்து ஃப்ரீ ட்ரையல் வந்து பாத்தீங்கன்னா 7 days வரைக்கும் அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த குக்கு எஃப்எம் ஆப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த ஆடியோலாம் நீங்க கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 399 ரூபா பிடிச்சிருவாங்க. நீங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ பே வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசியா பார்க்கலாம். இப்போ வந்து எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பண்றது சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணணும். எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து மணி வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பிறகு இதுல வந்து பாருங்க செட்டப் ஆட்டோ பே சொல்லிட்டு இருக்கு. செட்டப் ஆட்டோ பே அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்ல தான் மணி வந்து டெபிட் பண்ணுவாங்க. செட்டப் ஆட்டோ பே சொல்லிட்டு உங்களுக்கு லோடிங் ஆகி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய யூபிஐ பின் வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா செட்டிங் அப் ஆட்டோ பே சொல்லிட்டு உங்களுக்கு லோடிங் ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ பே வந்து செட் ஆயிடும். ஆட்டோ பே வாஸ் செட் அப் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து ஆட்டோ பே வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ அந்த பேமெண்ட் மெத்தட நம்ம சக்சஸ்ஃபுல்லா செட் பண்ணியாச்சு. யுவர் பேமெண்ட் வாஸ் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ அந்த 2 ரூபாய் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பிடிச்சிருவாங்க. அதே சமயம் இப்போ அந்த குக்கு எஃப்எம் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா வந்துரும். இப்போ எல்லா ஆடியோமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து கேட்டுக்கலாம். எல்லா எபிசோடையும் வந்து நீங்க ப்ளே பண்ணி கேட்டுக்க முடியும். இப்போ இந்த குக்கு எஃப்எம் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரொமான்ஸா இருக்கட்டும், அல்லது ஹிஸ்டரியா இருக்கட்டும், ஸ்டோரியா இருக்கட்டும், ஆடியோ புக்ஸா இருக்கட்டும், இது போல எக்கச்சக்கமான நிறைய ஆத்தர்ஸ் எழுதின புக்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஆடியோ ஃபார்மேட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மாத்தி வச்சிருக்காங்க. நீங்க ஒவ்வொன்றையும் ப்ளே பண்ணி நீங்க வந்து அழகா இயர்ஃபோன் போட்டு நீங்க வந்து கேட்கலாம். இதுல எக்கச்சக்கமா இருக்கு. இதுல வந்து நிறைய கீழே டேப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளோர் பேஜ்ல இருந்து ஆடியோ புக்ஸ், நியூ அண்ட் ஹாட், அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பேஜ்ல நீங்க சர்ச் பண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆடியோ
ஆடியோ எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். இப்போ இதில இருக்கக்கூடிய அந்த ஆடியோ புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில அந்த ஆடியோஸ் எல்லாமே நீங்க வந்து ப்ளே பண்ணி நீங்க வந்து கேட்கலாம். உங்களுக்கு 7 டேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல். அதுக்குள்ளேயே நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது வந்து லாங் டைம் நம்ம கன்டின்யூ பண்ணலாமா? சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா 7 டேஸ்க்கு அப்புறம் 3 மந்த்க்கு ஒரு தடவை ரூ. 399 உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பிடிப்பாங்க. ஓகே, இது கன்டின்யூ பண்ணா அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஆட்டோ பே வந்து நம்ம கேன்சல் வந்து பண்ணிக்கலாம். நீங்க ஒவ்வொன்னுத்தையும் ப்ளே பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு 7 டேஸ் வரைக்கும் டைம் இருக்கு. ஓகே, இப்ப நீங்க வந்து செக் பண்ணதுல 7 டேஸ்க்குள்ளவே நீங்க செக் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்து இது வந்து பிடிக்கல. எனக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண தேவையில்ல அப்படின்னா, அந்த ஆட்டோ பே வந்து எப்படி நம்ம கேன்சல் பண்ணலாம்? அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி கேன்சல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மை ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. மை ஸ்பேஸ் கிளிக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா நம்ம இந்த ஆப்ல இருந்து இந்த இடத்துல இருந்து கூட நம்ம வந்து ஆட்டோ பே வந்து கேன்சல் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து எந்த ஆப் வழியாக, எந்த யுபிஐ ஆப் வழியாக நீங்க ஆட்டோ பே செட் பண்ணீங்களோ, அந்த யுபிஐ ஆப்ல போயிட்டு அந்த ஆட்டோ பே வந்து கேன்சல் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த யுபிஐ ஆப்ல போயிட்டு நம்ம ஆட்டோ பே வந்து கேன்சல் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே வழியா தான் பண்ணேன். நம்ம கூகுள் பே வழியாக ஆட்டோ பே எப்படி கேன்சல் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்னுடைய கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து உங்களுடைய கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, மேல டாப்ல ரைட் சைடுல உங்களுக்கு ப்ரொஃபைல் ஐகான் இருக்கும். ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு இதுல ஆட்டோ பே சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. ஆட்டோ பே அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஆட்டோ பே வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ லைவ்ல வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்க வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்க அந்த ஆட்டோ பேஸ் எல்லாமே. இப்போ இதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு குக்கி எஃப்எம்க்கான ஆட்டோ பே வந்து இருக்கு. இப்போ இதை தான் நம்ம கேன்சல் பண்ண போறோம். இது குக்கி எஃப்எம்க்கான ஆட்டோ பே எதுன்னு பார்த்து அந்த சைடுல இருக்க ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த குக்கி எஃப்எம் ஆப் ஆட்டோ பேக்கான முழு டீடைலும் கொடுத்திருப்பாங்க. நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆட்டோ பே வந்து கேன்சல் வந்து பண்ண போறோம். இப்போ கீழ பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆட்டோ பே சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கேன்சல் ஆட்டோ பே அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணி ஆட்டோ பே வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய கேன்சல் ஆட்டோ பே அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ இதுல வந்து பாருங்க, இப்போ எஸ் கேன்சல் ஆட்டோ பே சொல்லிட்டு இருக்கு. எஸ் கேன்சல் ஆட்டோ பே அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து எஸ் கேன்சல் ஆட்டோ பே வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லோடிங் ஆகி உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்கான யூபிஐ பின் வந்து கேட்கும். அந்த யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான யூபிஐ பின் என்டர் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேன்சலிங் ஆட்டோ பே சொல்லிட்டு இது போல லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ பே கேன்சல்டு சொல்லிட்டு வரும். சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கூகுள் பேல குக்கு எஃப்எம்க்கான ஆட்டோ பே வந்து நம்ம கேன்சல் வந்து பண்ணியாச்சு. இப்படிதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பேல இருந்து குக்கு எஃப்எம்க்கான ஆட்டோ பே வந்து கேன்சல் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஆட்டோ பே எப்படி கூகுள் பே வழியாக கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு இப்போ செக் பண்ணலாம். லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆட்டோ பேவும் இல்லை. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ பே வந்து கேன்சல் ஆயிடுச்சு, ரிமூவ் வந்து ஆயிடுச்சு கூகுள் பேல. ஓகே, இப்போ பேக் வந்துட்டு நம்ம வந்து குக்கு எஃப்எம் ஆப்குள்ளே வந்துடலாம். இப்போ வந்து பாருங்க, குக்கு எஃப்எம் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோ பேன்றது அப்படியே தான் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிருக்காது. நீங்க வந்து அதுலயும் போயிட்டு கேன்சல் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ நீங்க அதுக்காக குக்கு எஃப்எம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய மை ஸ்பேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து மை ஸ்பேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி அந்த டேபை கிளிக் பண்ணி இப்போ வந்து மை ஸ்பேஸ் அப்படின்ற இந்த பேஜுக்குள்ள வந்துட்டேன். இப்போ இதுல வந்து பாருங்க, நீங்க ஆக்டிவேட் பண்ண அந்த குக்கு எஃப்எம்க்கானது வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ இதுல வந்து பாருங்க கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி நம்ம வந்து ஆட்டோ பே வந்து கேன்சல் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதனால இதுல இருக்கக்கூடிய கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்க நெக்ஸ்ட் அடுத்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன ரீசன்க்காக சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ இதுல வந்து பாருங்க, ஐ டோன்ட் வாண்ட் ஆட்டோ பே சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கான ரீசன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன், ஐ டோன்ட் வாண்ட் ஆட்டோ பே சொல்லிட்டு. ஓகே, இப்போ செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ டன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த டன் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் ஆட்டோ பே செலக்ட் பண்ணிட்டேன், ரீசன் செலக்ட் பண்ணிட்டேன். கீழ இருக்கக்கூடிய டன் வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ டன்னை கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ இதுல வந்து பாருங்க கன்ஃபார்ம் கேக்குறாங்க, கேன்சல் மெம்பர்ஷிப் சொல்லிட்டு கன்ஃபார்ம் கேக்குறாங்க. கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது மெம்பர்ஷிப்ல இருந்து கேன்சல் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செட் பண்ண ஆட்டோ பே வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க, ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் ஃபார் திஸ் ஃபீச்சர்ஸ் மந்த் ஹஸ் பீன் ஸ்டாப்டு சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ சக்சஸ்ஃபுல்லா ஆட்டோ பே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃப் வந்து பண்ணியாச்சு, நம்ம கேன்சல் வந்து பண்ணியாச்சு. இப்போ நீங்க பேக் வந்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாருங்க ஆட்டோ பே ஆஃப்னு சொல்லிட்டு வரும். இப்போ நீங்க இந்த இடத்துல இது போல ஆட்டோ பே வந்து நீங்க கேன்சல் பண்றீங்க அப்படின்னா நீங்க எந்த யூபிஐ ஆப்பை பயன்படுத்தி ஆட்டோ பே ஆக்டிவேட் பண்ணியிருந்தாலும் அந்த யூபிஐ ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும். பட் இருந்தாலும் அந்த யூபிஐ ஆப்ல போயிட்டு கேன்சல் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. கேன்சல் ஆகல அப்படின்னா அந்த யூபிஐ ஆப்லயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ பே வந்து கேன்சல் வந்து பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து உங்களுடைய குக்கு எஃப்எம் ஆப்ல சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணணும். அதாவது அந்த மெம்பர்ஷிப்ல இருந்து ரிமூவ் ஆகி ஆட்டோ பேவை நீங்க கேன்சல் பண்ணாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 7 டேஸ் ஃப்ரீ ட்ரையல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆடியோ புக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கேட்டுக்கலாம். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 7 டேஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து எக்ஸ்பயர்ட் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் குக்கு எஃப்எம் ஆப்ல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷனை இப்படிதான் நம்ம வந்து கேன்சல் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோ பேவும் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.